வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட திருப்பியும் சொல்லியிருக்கேன். அந்த மரபு ரீதியான சம்பிரதாய ரீதியான இது கல்யாணம் இல்லைன்னு. அதோட இன்னொன்று முக்கியமான விஷயம், 2 கலாச்சாரத்தோட கலப்பு. அவன் பையன் வந்து மாப்பிள்ளை வந்து ராஜ்புத்து யூபி. அவங்க முறைப்படி சனிக்கிழமை வந்து மாப்பிள்ளை அழைப்பு இருக்கும். மாப்பிள்ளை அழைப்புன்னா அவங்க இதில் பாராத்துன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை ஊர்வலம், முன்னால் டிஜே டான்ஸு, இது மாதிரி ஒரு கொண்டாட்டமான. அதே சமயம் வந்து உள்ள என்னென்னா நம்ம முறைப்படி வந்து ஒரு இன்னிசை விருந்து. எனக்கு தெரிஞ்ச பையன் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாப்புல, பாட போகிறாப்புல. என் நண்பர் மிஷ்கின் பாடுவார், பாட சொல்லியிருக்கேன். இது மாதிரி என்டர்டெய்னிங்காக கொஞ்சம், அதாவது உற்சாகமாக ஒரு கொண்டாட்டமாக இதை வந்து பிளான் பண்ணுறேன். நடக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்தால் தான் சரியாக நடக்கும். நீங்கள் மாமூலாக எப்பொழுதும் கல்யாணத்துக்கு போனோமா, அட்டண்டன்ஸ் போட்டோமா, மொய்ய வச்சோமா, விருந்தை சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், நான் இவ்வளோ தூரம் உங்களை நம்பி பிளான் பண்ணதெல்லாம் சரி வராது. நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க, சந்தோஷத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா தான் மகிழ்ச்சி. நான் எப்பொழுதும் போல் கொண்டாட்ட நிலைமையில் தான் இருப்பேன். கண்டுக்கலைன்னா வருத்தப்படாதீங்க. நிறைய கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹையில் இருக்க மாட்டேன்னு வச்சுக்கலேன். அன்றைக்கி ஒரு 3 நாள் லீவ் விட்டுறேன். அந்த 3 நாள் லீவ் தான். ஹைலெல்லாம் இருக்க மாட்டேன். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. அப்புறம் மஹிமா ஆதர்ஸ் ஸ்டோரியை வந்து மஹிமா ஆதர்ஸ் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆதர்ஸ்க்கு தமிழ் பேச தெரியாது, இருந்தாலும் உங்கள்கிட்ட 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல உங்கள் எல்லாருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அவங்கள பார்ப்போம். மறந்துடாதீங்க, நீங்கள் வரணும்னு நிச்சயம் எதிர்பார்க்குறேன். வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன்.